கடந்த காலத்தில் எக்காலத்திலும் கண்கொண்டு வாழ்ந்தாத இவ்வாறான ஒற்றுமையான சகோதரத்துவமான உரிமை மிக்க இந்த பார்க்கும் பொழுது இந்த நாட்டின் திருமகன் கௌரவ ஜனாதிபதி உங்களுடைய தோழர் கௌரவ தோழர் நந்தகுமார திசாநாயக் அவர்களை பெரும் மரியாதையுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் சிந்தனை சிற்பி இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய வழிகாட்டி உங்களுடைய இந்த தேசம் மகிழ்வுற எதிர்காலத்தில் சிறப்புற ஒரு சிந்தனை பேராற்றல் மிக்க ஒரு இளம் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நன்றி. நன்றி 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 அன்பர்களே. ஏண்டா நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு அனுரத்தோழரை நேசிக்கிறீங்க என்பது எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கின்ற இளைஞர்களுடைய கிரஷாக இருக்கின்றார். இங்க இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய அன்பானவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த அனுரை என்பது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரன். இது நாள் வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதிகளை பார்த்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, கௌரவ ஜனாதிபதி அவர்களே என்று அழைத்த போதிலும் கூட இன்றைக்கு அனுரையை பார்த்து ஜனாதிபதி தோழர் அனுர என்று, ஜனாதிபதி தோழரே என்று அன்பாக அழைக்கக்கூடிய ஒரு தலைவன். அன்பாக உங்களை அண்ணனாக, அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் பிள்ளைக்கு பிள்ளையாகவும் இன்னைக்கு உங்களோடு தோள் கொடுக்கின்ற தோழன் ஒருவன் இன்றைக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது. அதனால் அந்த ஜனாதிபதி என்பது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தோழன். அதனால் அந்த தோழனுடைய பேச்சை கேட்பதற்காகவே இன்று அணிதிரண்டு வந்திருக்கின்ற போது இனி எனது பேச்சு செல்லுபடியாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் கூட தேங்க்யூ வெரி மச், நன்றி நன்றி. அது மாத்திரமல்ல, நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்வரும் 14ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். திசை காட்டி அனுர தோழருடைய சின்னம், அனுர தோழரின் தேசிய மக்கள் சக்தியினுடைய சின்னம் திசை காட்டி, அனைவரும் திசை காட்டியை நோக்கி அணிதிரளுங்கள், திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை கருத்துக்களை வழங்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய மத்திய குழு நிறைவேற்று குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உறவாட கிடைக்கவில்லை என்பது உண்மையிலே ஒரு பெரிய விடயம். இந்த காலத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த இலங்கை திருநாட்டில் இருக்கின்றோம். எமது ஜனாதிபதியுடன் நாங்கள் மிக அண்மையாக, மிக நெருக்கமாக தொடர்பாடக்கூடிய, அணுகக்கூடிய அந்த ஒரு அருமையான காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பது உண்மையிலே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள்தான். தொடர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடையது கூட்டத்திலே இந்த இலங்கை திருநாட்டினுடைய ஒப்பற்ற ஜனாதிபதியாக திகழ்கின்ற உங்களுடைய ஆத்மார்த்தமான தோழராக இருக்கின்ற, மக்கள் மனதிலே ஒரு இந்த நாட்டினை சுத்தப்படுத்துகின்ற, சீரழித்தவர்களிடமிருந்து மீட்கின்ற ஒரு கதாநாயகனாக மிளிர்கின்ற தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார்.
வணக்கம். වැඩම වදාළ ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන්, පියතුමන්ලාගෙන්, කුරුක්කල්තුමන්ලාගෙන්, මවිලුවිතුමන්ලාගෙන්, අපේ සොහොයුරියන් සියලු දෙනාගෙන් අවසරයි. மதிப்புக்குரிய பிக்கு அதே போன்று அருட்தந்தைமார்கள் அதே போன்று எமது குருக்கள் மௌலவி உள்ளிட்ட இந்த எமது கத்தோலிக்க அந்த அம்மையர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයේ ගොඩනැගීම සඳහා විශාල වෙහෙසක් දැරූ අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් සහෝදරයාගෙනුත් இந்த யாழ் மாவட்டத்திலே எமது கட்சியை வளர்ப்பதற்காக அளப்பரிய சேவையை செய்த எமது அன்பார்ந்த தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே, රාමලිංගම් සහෝදරයාගේ නම් මන්ත්‍රී ධූරය ස්ථිරයි ජාතික ලැයිස්තුවෙන් අපි පත් කරනවා. ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழரின் பாராளுமன்ற உறுப்புரிமை உறுதியாக அவருக்கு கிடைக்கும். தேசிய பட்டியலிலே கட்டாயமாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவார். ඒ වගේම එළඹෙන පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කෙන් තරඟවදින කණ්ඩායමට අපේ නායකත්වය දෙන குமரன் சகோதரி ඇතුළු சகோதரியන් சகோதரවරුන් සියලු දෙනාගෙනුත් அதே போன்று தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே வேட்பாளர்களாக போட்டியிடும் எமது குழு தலைவர் குமரன் தோழர் உள்ளிட்ட அனைத்து தோழர் தோழிகளே வணக்கம். ඒ වගේම සහභාගීලෙන් ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදරවරු සහෝදරියන් දුවා දරුවන් සියලු දෙනාගෙන් අවසරයි. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது பேச்சை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். පෞද්ගලිකව ගත්තොත් මම මේ යාපනයේ අවස්ථා ගණනාවකදී විවිධ රැස්වීම් පවත්වලා තිබෙනවා. தனிப்பட்ட ரீதியிலே எடுத்தால் இந்த யாழ் மாவட்டத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். හැබැයි අද තමයි හරිම රැස්වීම තියන්නේ. ஆனால் இன்றுதான் சரியான கூட்டத்தை நடத்துகிறேன். අපිට සතුටක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. අපේ රටේ පැරණි දේශපාලනය විසින් අපිව ඈත් කරලා තිබුණා. எமது நாட்டு பழைய அரசியல்களினால் எம்மை பிரித்து வைத்தார்கள். අපේ රටේ පැරණි දේශපාලනය විසින් දකුණ උතුරට එරෙහිවත් උතුර දකුණට එරෙහිවත් පෙළගස්සලා තිබුණා. எமது அந்த பழமை வாய்ந்த அரசியல் ரீதியாக தெற்கை வடக்கை பிரித்து தான் ஆட்சி செய்தார்கள். එහෙම තිබුණු පැරණි දේශපාලනය වෙනස් කරන්න அவ்வாறு இருந்த பழைய அரசியல் மாற்றி அமைக்க අද යාපනයේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. இன்று யாழ்ப்பாண மக்கள் அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். මම හිතන්නේ මෑත කාලේ යාපනයේ ජනතාව දේශපාලන රැස්වීමකට සහභාගී වුණු වැඩිම පිරිස මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. நான் நம்புகின்றேன் இந்த யாழ் மாவட்டத்திலே ஒரு அரசியல் கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அதிகூடிய மக்கள் கலந்த கூட்டமாக இதை குறிப்பிடலாம். ඔබ අපේක්ෂාවන් සහිතව අප දෙස බලාගෙන ඉන්නවා. நீங்கள் பாரிய எதிர்பார்ப்போட எம் மீது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ඔබ බලාපොරොත්තු සහිතව අප දෙස බලාගෙන ඉන්නවා. நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் எம்மை நோக்குகிறீர்கள். මා ආරම්භයේදීම ඔබට කියන්නම්. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கூறுகின்றேன். ඔබ අප කරේ තබා තිබෙන බලාපොරොත්තුව, ඔබ අප කරේ තබා තිබෙන අපේක්ෂාවන් කිසිසේත්ම බිඳ නොවටන බවට මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த எதிர்பார்ப்பு, நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த எதிர்கால சிந்தனைகள் ஒன்றுமே சிதைக்காமல் நடைமுறைப்படுத்துவோம் என்றதை நாங்கள் கூற விரும்புகிறோம். අපිට ඕනා සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මෙලේ අපි කවුරුත් එකට ජීවත් වෙන රටක් අපිට ඕනා. எங்களுக்கு தேவை இந்த நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம் மக்கள், பேக மலே முஸ்லிம் மக்கள் வாழும். බෞද්ධ, කතෝලික, ඉස්ලාම්, හින්දු සියලු දෙනාද එකට වාඩි වෙලා ඉන්නවා. இங்கு பார்த்தாலும் பௌத்த, கத்தோலிக்க, இந்து, முஸ்லிம் எல்லா மத தலைவர்களும் இன்று ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள். එහෙම සමග සම්පන්න රටක් අපිට ඕනේ නැද්ද? இவ்வாறான ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு எங்களுக்கு தேவை இல்லையா? ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் මේ රටේ සමගිය ගොඩනගන බවට අපි ඔබට සහතිකයක් இந்த දෙනවා. நாட்டிலே தேசிய ஒற்றுமை வளர்ப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். මා දන්නවා සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා ජනාධිපතිවරණය අපේ රටේ තීරණාත්මක ඡන්දයක් බවට පත් වුණා. உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு தீர்மானகரமான தேர்தலாக அமைந்தது. ඒ ජනාධිපති ඡන්දෙදී හිටපු ජනාධිපතිතුමා මම හිතන්නේ වැඩියෙන්ම හිටියේ යාපනයේ. நான் நினைக்கின்றேன் அந்த தேர்தலின் போது இந்த நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதி கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அந்த காலகட்டத்திலே මේ ඡන්දෙට ආවද? இந்த தேர்தலுக்கு வந்தாரா? ඉල්ලේ. ඇයි? ஏன்? මේක එයාගේ ඡන්දෙ නෙවෙයි. இது அவருடைய தேர்தல் அல்ல. ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ මේ විදිහට. அவர்கள் நினைப்பது அவ்வாறு. පහුගිය ජනාධිපති ඡන්දෙදී විපක්ෂ නායකතුමා கடந்த தேர்தலிலே எதிர்க்கட்சி தலைவர் මේ උතුරට අවස්ථා ගණනාවක ආවා. வடக்குக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வருகை தந்தார். මේ ඡන්දෙට එනවද? இந்த தேர்தலுக்கு வருவாரா? ඉල්ලේ. ඇයි? ஏன் வரமாட்டார்? මේක එයාගේ ඡන්දෙ නෙවෙයි. இது அவருடைய தேர்தல் அல்ல. එනිසා ඒ හැසිරීම් විතරක් ප්‍රමාණවත්. ඒගොල්ලෝ කුමක් වෙනුවෙන්ද යාපනයට ආවේ කියලා තේරුම් ගන්න. ஆகவே இந்த விடயங்களே போதும் எந்த குறிக்கோளுடன் இந்த யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு. තමන් දිනනවා නම් යාපනය මතක් වෙනවා. தாங்கள் வெற்றி கொள்வதாக இருந்தால் யாழ்ப்பாணம் ஞாபகத்திற்கு வரும். තමන් පරදිනකොට යාපනය දාලා යනවා. தாங்கள் தோல்வி கண்ட நேரத்திலே யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடுகிறார்கள். ජාතික ජනබලවේගය අපි தேசிய மக்கள் சக்தியிலே நாங்கள் අපිට කුඩා පිරිසක් සවන් දෙන කාලේ ඉඳන් எங்களுக்கு ஒரு சிறிய குழு செவிமடுக்கும் காலத்தில் இருந்து අපි මේ යාපනයේ ජනතාව හම්බ වෙන්න ආවා. இந்த யாழ் மாவட்ட மக்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். අපිට තිබෙන්නේ අපේ මැතිවරණ ජයග්‍රහණයක් වෙනුවෙන් යාපනයේ ජනතාව එකතු කර ගැනීම වමනාවක් නෙවෙයි. எங்களுக்கு இருப்பது இந்த தேர்தல் வெற்றிகளுக்கு மட்டும் மக்களை ஒன்றிணைப்பது அல்ல. අපිට ඡන්ද දිනන්න යාපනයේ දෙමළ ජනතාව ඕනකමක් නෙවෙයි අපිට තියෙන්නේ. எங்களுக்கு தேர்தல்களை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ப்பாண மக்களின் தேவை மட்டும் தேவை என்ற அந்த தேவை மட்டுமல்ல. எங்களுக்கு අපිට යාපනයේ ඔබ අවශ්‍ය වෙන්නේ කුමක් වෙනුවෙන්ද? යාපනයේ ඔබ අවශ්‍ය වෙන්නේ කුමක් වෙනුවෙන්ද? யாழ்ப்பாண மக்கள் எங்களுக்கு தேவைப்படுவது ஏன்? මේ රට ගොඩනගන්න ඔබ අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உங்களது பங்களிப்பு අපේ தேவை. රටේ සමගිය හදන්න ඔබ අවශ්‍යයි. இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு உங்களது தேவை. යුද්ධ නැති, யுத்தங்கள் இல்லாத, ගැටුම් නැති, முருகல் நிலை இல்லாத, අවිශ්වාසයක් නැති அவநம்பிக்கை இல்லாத අනාගතයක් අපේ දරුවන්ට හදන්න ඔබ අවශ්‍යයි. எதிர்காலத்தை அமைப்பதற்காக உங்களது பங்களிப்பு எங்களுக்கு தேவை. අන්නේ අවශ්‍යතාව වෙනුවෙන් තමයි අපි ඔබ හම්බ වෙන්න ආවේ. அந்த தேவைக்காகத்தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். විශේෂයෙන් මම දන්නවා விசேடமாக எங்களுக்கு தெரியும் පහුගිය ජනාධිපතිවරණයේ මේ යාපනයේ අපිට 27000ක් ඡන්ද ලැබුණා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு 27,000 வாக்குகள் கிடைச்சிச்சு. රටේ අනිත් දිස්ත්‍රික්ක හා සංසන්දනය කරනකොට ඒක කුඩා ප්‍රතිශතයක් බව ඇත්ත. நாட்டில் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் போது அது ஒரு சிறிய தொகை என்பது உண்மை. අපේ කැමැත්ත නොවුනත් අපේ දේශපාලනයේ අඩුවක් තිබුණා. எமது விருப்பம் அது அல்ல. ஆனாலும் எமது அரசியலிலே ஒரு குறைபாடு இருந்தது. දෙමළ භාෂාවෙන් කතා කරන ජනතාවට தமிழ் மொழியில் பேசும் අපේ மக்கள் පණිවිඩය නිවැරදි ලෙස දෙමළ භාෂාවෙන් යන්නේ නැහැ. எமது செய்தி சரியான முறையிலே தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை. ඒ නිසා අපි සහ ඔබ අතර දුරස්කමක් තිබුණා. ஆகவே எமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தது. දකුණේ ගම්වල වැඩ කරන තරම් தென்பகுதியிலே நாங்கள் கட்சி வேலை செய்யும் அளவுக்கு උතුරේ ඔබේ ගම්වල අපි වැඩිය වැඩ කරේ නෑ. வடக்கிலே உங்கள் பகுதிகளிலே நாங்கள் பெரிய வேலைகளை செய்யவில்லை. අපි අතර දුරස්කමක් තිබුණා. எமக்கிடையே ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தது. ඒ නිසා ජාතික ජනබලවේගය පිළිබඳවත් ஆகவே தேசிய மக்கள் சக்தி අපේ தொடர்பாகவும் දේශපාලන පිළිබඳවත් எமது அரசியல் தொடர்பாகவும் ජනාධිපතිවරණදී අපේ ජයග්‍රහණයන් පිළිබඳවත් ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிகள் தொடர்பாகவும் යාපනයේ ඉන්න ඔබට දුරස් පණිවිඩයක් තිබුණේ. யாழ்ப்பாணத்தில் இருக்கும் உங்களுக்கு ஒரு தூரமான ஒரு செய்தி, வெற்றிடமான ஒரு செய்தி இருந்தது. ජනාධිපති ඡන්දදී අනිත් පක්ෂ උතුරට ආවේ. ஜனாதிபதி தேர்தலிலே ஏனைய கட்சிகள் வடக்குக்கு வந்தது. උතුරේ ඉන්න පක්ෂයක් එක්ක කරට අත දාගෙන. வடக்கில் இருக்கும் ஒரு கட்சியோடு இணைந்து தான் வந்தார்கள். එනිසා උන් නිතරම කල්පනා කරේ ஆகவே இந்த நேரமும் அவர்கள் யோசித்தது උතුරේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳනවා වෙනුවට வடக்கிலே வாழும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக උතුරේ නායකයන් එකතු කර ගැනීම ප්‍රමාණවත් කියලා. வடக்கில் தலைவர்களை ஒன்று சேர்ப்பது காணும் என்று அவர்கள் யோசித்தார்கள். දීර්ඝ කාලයක් நீண்ட காலமாக ආණ්ඩු
அரசாங்கங்கள் කයිට්ස් වල මන්ත්‍රීවරයා එකතු කරගන්නවා. கைட்ஸின் உறுப்பினரை சேர்ந்தெடுத்தார்கள். හැබැයි ජනතාව එකතු කරගන්නේ නෑ. ஆனால் மக்களை ஒன்று சேர்க்கவில்லை. විවිධ විපක්ෂයේ හිටියත් විවිධාකාරයෙන් ආණ්ඩුවට එකතු කරගන්නවා. பல்வேறு கட்டத்திலே எதிர்க்கட்சிகளே இருந்தாலும் எதிர்க்கட்சிக்கும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். ජනතාව එකතු කරගත්තේ නැහැ. ஆனாலும் மக்களை ஒன்று சேர்க்கவில்லை. ඒ නිසා ප්‍රශ්නයක් තිබුණා. ஆகவே ஒரு பிரச்சனை இருந்தது. උතුරේ නායකයන් එක්ක විතරක් කරන දේශපාලනයක්. வடக்கில் தலைவர்களுடன் செய்யும் அரசியல், ජනතාවත් එක්ක දේශපාලනයක් තිබුණේ නෑ. மக்களுடன் ஒரு அரசியல் இருக்கவில்லை. නමුත් ජාතික ජනබලවේගය අපි ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் උතුරේ නායකයන් එක්ක සංවාදක යෙදෙන ගමන් வடக்கில் தலைவர்களுடன் கலந்தாலோசிப்பதுடன் අපි උතුරේ ජනතාවත් එක්ක දේශපාලනය කරන්න පටන් ගත්තා. வடக்கு மக்களுடன் அரசியல் செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம். අපිට අවශ්‍යයි මේ රට අලුත් දේශපාලනයක්. எங்களுக்கு தேவை இந்த நாட்டிலே ஒரு புதிய ஒரு அரசியல். දකුණේ ජනතාව විශ්වාස කරන, தென் பகுதியிலே மக்கள் நம்பும், නැගෙනහිර ජනතාව විශ්වාස කරන, கிழக்கிலே வாழும் மக்கள் நம்புகின்ற, උතුරේ ජනතාව විශ්වාස කරන வடக்கிலே மக்கள் நம்புகின்ற එක දේශපාලනයක් අපිට අවශ්‍යයි. ஒரு அரசியல் எங்களுக்கு தேவைப்படுது. එහෙම නැතුව මේ රටේ සමගිය හදන්න බෑ. அப்படி இல்லாமல் இந்த நாட்டிலே ஒற்றுமை கட்டியெழுப்ப முடியாது. දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? தெற்குக்கு எதிராக வடக்கிலே எதிர்ப்பை காட்டி எப்படி ஒற்றுமை காட்டுவது? දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? வடக்குக்கு எதிராக தென்பகுதியிலே ஒற்றுமை இல்லாமல் எப்படி ஒற்றுமை கட்டியெழுப்புவது? සමගිය හදන්න නම් ஒற்றுமையை வளர்க்க வேண்டுமானால் வடக்கும் දකුණත් தெற்கும் නැගෙනහිරත් கிழக்கும் සියලු දෙනා විශ්වාස කරන දේශපාලන ව්‍යාපාරයක් අවශ්‍යයි. அனைத்து மக்களும் விரும்புகின்ற நம்புகின்ற ஒரு அரசியல் இயக்கம் தேவை. අන්නේ විශ්වාසය තමයි அந்த நம்பிக்கை தான் ඔබ මෙතෙන්ට සහභාගී වෙලා අපිට කියාපාන්නේ. இந்த இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீங்கள் பறைசாற்றுவது අපි அதை එක දේශපාලන ව්‍යාපාරයක් කොට ඒක රාශි වෙන සූදානම් බව. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியின் கீழ் அணிதிரள தயார் என்பதை நீங்கள் காட்டுகின்றீர்கள். එතනම සමගිය அங்கனைக்கே ஒற்றுமை இருக்கின்றது. බෙදිලා දේශපාලනය කරලා කොහොමද සමගිය හදන්නේ? பிரிந்து அரசியல் செய்து எப்படி ஒற்றுமையை கட்டி எழுப்புவது? දකුණේ උතුරට එරෙහිව දේශපාලනයක් කරලා தென்பகுதியிலே வடக்குக்கு எதிராக அரசியலை செய்து, උතුරේ දකුණට එරෙහි දේශපාලනයක් කරලා வடக்கிலே தெற்குக்கு எதிராக அரசியலை செய்து සමගිය නිර්මාණය කරන්න බෑ. ஒற்றுமை வளர்க்க இயலாது. පහුගිය දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනේ මොකද්ද? கடந்த பல தசாப்த காலமாக உங்கள் நாட்டிலே நடந்தது என்ன? දකුණේ දේශපාලන පක්ෂ ජයග්‍රහණය කරන්නේ தென்பகுதியிலே அரசியல் கட்சிகள் வெல்வது උතුරට එරෙහිව வடக்குக்கு எதிராக උතුර පිළිබඳ බය හදලා வடக்கிலே இருக்கும் அச்சத்தை උතුර ஏற்படுத்துவார்கள். පිළිබඳ සැකය හදලා வடக்கில் தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். ඒක තමයි දකුණේ දේශපාලනය. அதுதான் தென்பகுதியிலே அரசியல். උතුරේ දේශපාලන සමහර විට එහෙම வடக்கிலும் சில நேரம் அப்படித்தான். දකුණට එරෙහිව தெற்குக்கு எதிராக. දැන් අපිට මොකක්ද අවශ්‍ය? இப்ப எங்களுக்கு என்ன தேவை? උතුරේ ජනතාවත් வடக்கில் மக்கள், දකුණේ ජනතාවත් தெற்கு மக்கள், නැගෙනහිර ජනතාවත් கிழக்கு மக்கள், අපි හැමදෙනාම நாம் அனைவருமே එක කුඩයක් යට එන දේශපාලනයක් ඕන. ஒரே குடையின் கீழ் வரும் அரசியல் எங்களுக்கு අන්න ඒක தேவை. තමයි ජාතික ජනබලවේගය. அதுவே தேசிய மக்கள் சக்தி. අන්න සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21ஆம் මේ தேதி යාපන දිස්ත්‍රික්කේ யாழ் மாவட்டம் 27000ක් ඒ පිළිබඳ විශ්වාස කරලා අපිට ඡන්ද ලබා දුන්නා. 27,000 பேர் எம்மை நம்பி வாக்களித்தார்கள். ඒක ජයග්‍රහණයක් නෙමෙයිද? அது வெற்றி இல்லையா? අපි නොදකපු අය, நாங்கள் காணாதவங்க, අපි මුණ නැගුසුණු අය, எங்களை சந்திக்காதவங்க, සිංහල භාෂාවෙන් විතරක් කතා කරපු මම சிங்கள மொழியில் மட்டும் கதைத்த அனுர தோழர், ඔබ අපිව විශ්වාස කරා. நீங்கள் எங்களை நம்பினீர்கள். 27000ක් ඡන්ද දුන්නා. 27,000 பேர் வாக்களித்தீர்கள். හැබැයි ඡන්දෙන් පස්සේ ஆனால் தேர்தலுக்கு பின்பு ඡන්දෙන් පස්සේ විශාලතම උද්දාමය තිබුණ යාපනයේ ஓ தேர்தலுக்கு பின்பு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்திலே. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. வடக்குக்கு செய்தி வரவில்லை. முதலில் අපි ජයග්‍රහණය කරයි කියලා. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்குக்கு முதலில் வந்திருக்கவில்லை. උතුරේ පණිවිඩ තිබුණේ வடக்கில் செய்தியாக இருந்தது අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි කියලා. அந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் கருத்தாக இருந்தது. එහෙමනේ. அப்படித்தானே? උතුරේ පත්තරවල ලියුනේ මොනවද? வடக்கிலே பத்திரிகைகளில் என்ன இருந்தது? උතුරේ මාධ්‍යවල ලියුනේ මොනවද? வடக்கிலே ஊடகத்துறையிலே இருந்தது என்ன? උතුරේ නායකයන් වේදිකාවට නැංගේ කාගේද? வடக்கிலே தலைவர்கள் எந்த மேடையில் ஏறினார்கள்? ඒ ඔක්කොම තිබුණේ කොතනද? அவை அனைத்துமே இருந்தது எங்கே? අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි. அந்த 2 பேரில் ஒருவர் வெல்லுவார் என்ற கருத்து தான் பொதுவாக இருந்தது. අපි දිනන බව උතුරේ ජනතාවට පණිවිඩය හරියටම ඇවිල්ලා තිබුණේ. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்கு மக்களுக்கு சரியாக வந்து சேர்ந்திருக்கவில்லை. හැබැයි අපගේ ජයග්‍රහණයෙන් පස්සේ
ஆனால் எமது வெற்றிக்கு பின்பு වැඩිම සතුට மிகப்பெரிய மகிழ்ச்சியை වැඩිම උද්දාමය மிகவும் எழுச்சியாக මේ යාපනයේ තරුණ තරුණයන්ගෙන් පණ හිටි බව මම දන්නවා. இந்த யாழ் மாவட்டத்திலே இளைஞர் யுவதிகள் மிகவும் எழுச்சியாக இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். ඡන්දෙන් පස්සේ தேர்தலுக்கு பின்பு අපේ කාර්යාල எமது அலுவலகங்கள் පිරෙන්න පටන් ගත්තා. நிரம்பி வழியத் தொடங்கியது. දවස් එකට 100 ගණනක් ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் අපි වට එකතු වෙන්න පටන් ගත්තා. எம்மை சந்திக்க வந்து எம்மை சூழ வந்தார்கள். ඒකතු වීමේ ප්‍රතිඵලය තමයි அந்த ஒன்றிணைந்ததன் பெருபேறு விளைவுதான் අද මේ දහස් ගණනක් එකතු වෙලා පෙන්눔 කරන්නේ. இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து காட்டுவது அந்த பலன்களை. අද මොකද්ද උතුරේ ජනයාගේ පණිවිඩය? இன்று வடமாகாண மக்களின் செய்தி என்ன? අලුත් දේශපාලන ව්‍යාපාරයක් අතර බලය ලබා දී යුතුයි. ඒ ශක්තිමත් කළ යුතුයි කියන එක තමයි පණිවිඩය. ஒரு புதிய அரசியல் இயக்கத்திற்கு கையில் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதே இன்று வடமாகாண மக்களுடைய செய்தியாக இருப்பதை காண்கின்றோம். ජනතාවගේ විතරක් නෙවෙයි. மக்களுடையது மட்டுமல்ல, අද අනිත් පක්ෂවල නායකයින් යාපනය කියන්නේ මොකද්ද? இன்று ஏனைய கட்சிகளின் தமிழர்கள் என்று கூறப்படும் கட்சிகளின் தலைவர்கள் கூறுவது என்ன? ඡන්දින් පස්සේ මාලිමාවේ ආණ්ඩුවට එනවා. தேர்தலின் பின்பு திசை காட்டின் அரசாங்கத்துடன் இணைவார்களாம். කියනව නේද? சொல்கிறார்கள் தானே? ඡන්දින් පස්සේ මාලිමාවෙන් ඇමතිකමක් දෙනවා. தேர்தலுக்கு பின்பு திசை காட்டில் ஒரு அமைச்சு பதவியை எடுப்பேன். ඇයි එහෙම වෙලා තියෙන්නේ? ஏன் அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு? මට උතුරේ යාපනයේ ප්‍රධාන දේශපාලන නායකයෙක් හම්බුණා. தோழருக்கு வடக்கிலே பிரதான அரசியல் கட்சியின் ஒரு தலைவரை சந்தித்தாராம். ඔහු කියන්නේ මොකද්ද? அவர் என்ன சொன்னாரு? ඔහු ආවේ නැතත් මාලිමාවට ජනතාව ඇවිල්ලා ඉවරයි කියලා. அவர் வராவிட்டாலும் திசை காட்டியுடன் வடமாகாண மக்கள் சேர்ந்து இருக்கிறார்களாம். අද ඒකයි පණිවිඩය. அதுதான் செய்தி. හැබැයි මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் என்ன நடந்தது? අපි එදා நாங்கள் அன்று ආරාධනා කරා. அழைத்தோம். අපි මේ ප්‍රශ්න එකට එකතු වෙමු. நாங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஜெயபிரகாஷ் சேருவோம் கருமு. என்று, வெற்றி பெறுவோம் என்று. එහෙත් ஆனால் ඔවුන්ට පැරණි දේශපාලන සභත් අත්හරින්න බැරි වුණා. பழைய அரசியல் தொடர்புகளை கைவிட முடியாமல் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே දෙකට බෙදිලා இரண்டாக பிரிந்து හිටපු ජනාධිපතිගේ වේදිකාවටයි முன்னாள் ஜனாதிபதி இந்த மேடையிலும் විපක්ෂ නායක වේදිකාවටයි ගොඩ වැදුනා. எதிர்கட்சி தலைவர்களுடைய ඒ மேடையிலும் වෙලාවේ මේ යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාව அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே புதிய இளைஞர்கள் ජාතික ජනබලවේගයේ කෝඩිය අත් නොහැර අල්ලගෙන හිටියා. தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கைவிடாமல் வைத்திருந்தார்கள் இளைஞர்கள். අපේ කුමරන්ලා ඒකට எமது නායකත්වය குமரன் දුන්නා. தோழர்கள் தலைமைத்துவம் வழங்கினார், අල්ලගෙන හිටියා. பிடித்துக் கொண்டிருந்தார்கள். දැන් පැරණි නායකයන්ට කියන්නේ தற்போது பழைய அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு கூற இருப்பது, ඔගොල්ලෝ බස් එක මිස් කරගත්තා. நீங்கள் பஸ்ஸை மிஸ் ஆக்கி கொண்டீர்கள், பஸ் போய்விட்டது. දැන් මොකද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? இப்ப என்ன நடந்திருக்கின்றது? යාපනයේ අලුත් තරුණ නායකයින් නැගිටිනවා. யாழ்ப்பாணத்திலே புதிய அரசியல் தலைவர்கள் எழும்புகிறார்கள். පැරණි කැත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න பழைய அந்த சாக்கடையான அரசியலை மாற்றி නව තරුණ පරම්පරාවන් ඉදිරියට එමින් තිබෙනවා. புதிய அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் අපි முன்னுக்கு ආරාධනා කරනවා நாங்கள் அழைக்கின்றோம். යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාවට யாழ்ப்பாணத்தில் புதிய இளம் சக்திகளுக்கு ජාතික ජනබලවේගයේ කොඩිය අතට අරගෙන தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கையில் ஏந்தி මේ ඉහළටම යන නායකයන් බවට පත් වෙන්න කියලා අපි ආරාධනා කරනවා. மேலிடத்துக்கே செல்லும் தலைவர்களாக நீங்கள் மாறணும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ලෑස්ති වෙන්න ඕන කුමරන්, குமரன் தோழர் தயாராகுங்கள், ලෑස්ති වෙන්න ඕන අපේ අනිත් සහෝදරවරු. தயாராகுங்கள் ஏனைய தோழர்கள். මේ ගමනේ ඉදිරියටම යන්න. இந்த பயணத்திலே முன்னுக்கே செல்ல வேண்டும். ඒ නිසා බස් එක මිස් කරගත්තු අයට ආයේ බස් එකේ ඉඩ නැහැ. ஆகவே பஸ்ஸை மிஸ் ஆக்கி கொண்ட நபர்களுக்கு பஸ்ஸிலே இடமில்லை. සරියා? ඊට පස්සේ මොකක්ද අපිට තිබෙන්නේ? அடுத்ததாக எங்களுக்கு என்ன இருக்கு? අපි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் අපි විසඳන ප්‍රශ්න කීපයක් පිළිබඳ අවධානය යොමු කරලා තිබෙනවා. பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் அவதானமாக இருக்கின்றோம். පළමු කොටම முதலாவதாக අපි අපේ රටේ ජාතික සමගිය හදනවා. எமது நாட்டிலே நாங்கள் தேசிய ஒற்றுமை வளர்ப்போம். උතුරත් දකුණත් යුද්ධ කරගත්තා. வடக்கும் தெற்கும் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தோம். අවුරුදු 30ක අනවරත යුද්ධයක් තිබුණා. 30 வருட தொடர்ச்சியான ஒரு யுத்தம் இருந்தது. උතුරේ ඔබට ඉතුරුනේ මොනවද? வடக்கிலே உங்களுக்கு மிஞ்சியது என்ன? දකුණේ අයට ඉතුරුනේ මොනවද? தெற்குக்கு மிஞ்சியது என்ன? පරාජයන්, தோல்விகள், කඳුළු, கண்ணீர், අහිමි වූ දරුවන්, இழக்கப்பட்ட பிள்ளைகள், අහිමි වූ ස්වාමියන්, இழக்கப்பட்ட கணவர்கள், අහිමි වූ දේපල,
இழக்கப்பட்ட சொத்துக்கள் ඒක නෙවෙයි අපේ ශේෂපත්‍රය. அவற்றின் தானே எங்களுக்கு மீதமாக இருக்கின்றது. අපේ පරම්පරා යුද්ධ කරගෙන තියෙනවා. எமது பரம்பரைகள் யுத்தத்தில் ஈடுபட்டுக் අපේ கொண்டிருக்கின்றனர். අනාගත පරම්පරාවට යුද්ධ නොකරන රටක් අපි හදන්න ඕන. நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு யுத்தங்களை உருவாக்கும் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். මේ පරම්පරාවේ වගකීම ඒක. இந்த பரம்பரையின் பொறுப்பு அது. සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර තිබෙන சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருக்கின்ற සැකය, சந்தேகம் අවිශ්වාසය, கோபம் මුළුමනින්ම තුරන් කරලා முற்றாக இல்லாதொழித்து සමග සම්පන්න රටක් ජාතික ජනබලවේගය ආණ්ඩුව හදනවා. ஒற்றுமையான ஒரு ஆட்சியிலே நாங்கள் அமைக்க தேசிய மக்கள் சக்தி நாங்கள் முன்வருவோம். මා දන්නා උතුරේ ජනතාවට எங்களுக்கு தெரியும் வடக்கில் மக்கள் යම් ප්‍රමාණයක අවිශ්වාසයන් තිබෙනවා. சில சந்தேகங்கள் இருக்கலாம். අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் එකින් එක ක්‍රමානුකූලව ஒன்றின் ஒன்றாக படிப்படியாக ඔබගේ අවිශ්වාස අපි ඉවත් කරනවා. உங்களது சந்தேகங்களை நாங்கள் தீர்ப்போம். මේක තමයි අපේ ආණ්ඩුව කියලා හිතන විදිහට අපි ආණ්ඩුව කරනවා. இது உங்களுடைய அரசாங்கம் என்ற அந்த உணர்வு வரும் வரையிலே நாங்கள் ஆட்சி ඔබ செய்வோம். මුණ දී තිබෙන ප්‍රශ්න විසඳනවා. நீங்கள் முன் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்போம். පළමු කොටම முதலாவதாக ඕනෑම පුරවැසියෙක් අපේක්ෂා කරන්නේ எந்த ஒரு பிரஜையிட எதிர்பார்ப்பும் නිදහස. சுதந்திரம், නිදහස් මානසිකත්වයක් ඕන. சுதந்திரமான ஒரு மனநிலை. තමන්ගේ භාෂාවෙන් කතා කරනකොට, தனது மொழியிலே கதைக்கும், තමන්ගේ සංස්කෘතියෙන් අනුගමනය කරනකොට, தனது கலாச்சாரத்தை තමන්ගේ பின்பற்றும், පළාත්වල ජීවත් වෙනකොට தமது பகுதியிலே வாழக்குள்ள තමන්ට නිදහසක් තියෙන බව දැනෙන්න ඕන. தனக்கு சுதந்திரம் இருக்கு என்பது உணரணும். අපි පළමු කොටම நாங்கள் முதலாவதாக ඔබට නිදහස් සාමකාමී පරිසරයක් නිර්මාණය කරන උතුරේ உங்களுக்கு சுதந்திரமான ஒரு சூழலை வடக்கிலே நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். දැනටමත් අපි தற்போதும் වහලා තිබුණු පාරක් ඇරියා. மூடியிருந்த ஒரு பாதையை நாங்கள் திறந்து வைத்தோம். උත්සව තිබ්බද? ஏதாவது வைபவம் இருந்துச்சா? அதுக்கு පීත්ත පටි කැපුවද? ஏதாவது பட்டி வெட்டினமா? ඒක උත්සවයක් කියලා විවෘත කරන්න ඕන එකක් නෙවෙයි. அது வைபவம் ஒன்று வைத்து திறக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ඔබගේ පාර වහලා තිබ්බා. உங்களுடைய பாதை மூடி இருந்தது. විවෘත කරන්න උත්සව ඕනද? திறப்பதற்கு வைபவங்கள் தேவையா? ඒක ඔබගේ අයිතිය. அது உங்களது உரிமை. වෙන කෙනෙක් හිටියානම් வேறு யாராவது ஜனாதிபதியா இருந்தால் වහපු කෙනා ඇවිල්ලා විවෘත කරන උත්සවයෙන් மூடியவரே ஒரு விழா வைத்து திறந்து வைத்திருப்பார். එහෙමයි කරන්නේ. அப்படித்தான் அவர்கள். අපි තාමත් நாங்கள் இன்னமும் ආරක්ෂා සංසදේ කතා කරලා பாதுகாப்பு தரப்புடன் கதைத்து සැලකිය යුතු ප්‍රමාණයක ඔබගේ නිදහස ශක්තිමත් කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. உங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்த வண்ணம் இருக்கிறோம். ඔබගේ පාරම්පරික ඉඩම් உங்களது பாரம்பரிய காணிகள் රජ විසින් පවරගෙන තිබෙනවා. அரசாங்கத்தால் எடுத்திருக்கிறார்கள். ඒ පිළිබඳ කම්පනයක් තිබෙනවා. அது தொடர்பான ஒரு தாக்கம் இருக்கின்றது. පියවරෙන් පියවර படிப்படியாக ඔබගේ ඉඩම් உங்களது காணிகளை ඔබට ලබා දීමට කටයුතු කරනවා. உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ඔබට නිදහස අවශ්‍යයි. உங்களுக்கு சுதந்திரம் தேவை. ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අනවරත යුද්ධයක් තිබුණා. தொடர்ச்சியான ஒரு யுத்தம் ගැටුම් இருந்தது. තිබුණා. முருகல் இருந்தது. සිදු නොවිතු දේ සිදු වුණා. நடக்க கூடாதவை நடந்தது. තාමත් සිරබාරේ ඉන්නවා. இன்னமும் சிறையிலே சிலர் இருக்கின்றார்கள். අපි එම දේශපාලන සිරකරුවන් නිදහස් කරන්න කටයුතු කරනවා. அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். නිදහස சுதந்திரம் தேவை. සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමගේ පළාතේ, தனது பகுதியிலே, තමගේ ගමේ, தனது ஊரிலே, තමගේ රටේ தனது நாட்டிலே නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් අවශ්‍යයි. சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் தேவை. කිසිදු පුරවැසියෙකුට எந்த ஒரு பிரஜையும் දෙවනි පන්නේ පුරවැසියෙක්, இரண்டாம் தர பிரஜையாக, භාගයට නිදහසක් තියෙන පුරවැසියෙක්, அரைவாசி சுதந்திரம் உள்ள பிரஜை අනෙක් අයට යටත් වුණු පුරවැසියෙක් වෙන මනෝභාවය තිබිය යුතු නෑ. ஏனையோருக்கு அடிபணிந்த பிரஜையாக இருக்க கூடாது. සමානයන් ලෙස නිදහස භුක්ති විඳින රටක් අපි නිර්මාණය කරනවා. சமமானவர்களாக சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கான ஒரு நாடு தேவை. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? මම ඔබෙන් අහන්නේ. අවශ්‍යයි. தேவை. ඒ වගේම අපි දන්නවා அதே போன்ற எங்களுக்கு தெரியும், අපේ ග්‍රාමීය දුප්පත්භාවය විශාල ප්‍රශ්නයක්. நமது கிராமிய வறுமை மிக பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. මම 2009 යුද්ධය අවසන් වෙලා මාස කිහිපයකින් මේ යාපනයට ආවා. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து சில மாதங்களுக்கு பின்பு யாழ்ப்பாணம் வந்தார் தோழர். සහෝදරුත් එක්ක ඈත ගම්වල විද්දා. தூர கிராமங்களுக்கு நாங்கள் சென்றோம். පොල්ලතු වලින් වට කරගත්තු නිවෙස්, கிடுகுகளால் அடைக்கப்பட்ட வீடுகள், මැටි දාලා තලපු නිවෙස්, களிமண்ணால் அந்த கீழே හරියම இழுக்கப்பட்ட ආදාය මාර්ගයක් නැති මිනිස්සු, சரியான வருமான வழிகள் இல்லை. හැම ඇකුළුණු, இந்த தோல் சுருங்கி කෙස් පැලුණු, முடியெல்லாம் நரைத்த දුගී භාවයේ පෙන්눔 කරන මිනිස්සු. வறுமை
பளிச்சென்று காட்டுகின்ற மக்கள். එම දුගීභාවයෙන් අපි පෙළෙන්න ඕනද? அவ்வாறான வறுமையிலே நாங்கள் பாதிக்கப்பட வேண்டிய மக்களா நாங்கள்? අපි අවුරුදු දහස් ගණනක් ජීවත් වෙන්නේ නැහැ. நாங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வதில்லை. අපි අවුරුදු 75 80ක් ජීවත් වෙනවා. வேணுமென்றா 75-80 வருடங்கள் நாங்கள் வாழலாம். ඒ කාලය ඇතුළත හැම පුරවැසියෙකුටම அந்த காலகட்டத்திலே அனைத்து பிரஜைகளும் ආහාර වේලා, நன்றாக சாப்பிட்டு හොඳ සෞඛ්‍ය සේවයක්, சிறப்பான மருத்துவ வசதிகளோடு දරුවන්ට අධ්‍යාපනය, பிள்ளைகளுக்கு கல்வி உரிமை கொடுத்து නොතෙමින් ඉන්න නිවසක්, நனையாமல் இருக்க ஒரு வீடு, මානසික නිදහසක්, உள ரீதியான நிம்மதி, මූණේ සිනාවක් සහිත முகத்திலே சிரிப்புடனான මිනිස්සු අපිට අවශ්‍යයි. மக்கள் எங்களுக்கு தேவை. පෞද්ගලික ගත්තොත් මා தனிப்பட்ட ரீதியிலே தோழர், දුප්පත් භාවයේ වේදනා දැකපු මිනිස්සු, அந்த வறுமையிலே வேதனைகளை அனுபவித்த மனிதன், දුප්පත් භාවයේ පතුලටම හිර වෙලා හිටපු මිනිස්සු, வறுமையிலே அடிமட்டத்திலே இருந்த மக்கள், අපේ පවුල් එහෙමයි, தோழர் குடும்பங்கள் අපේ அப்படி, ஞාතින් එහෙමයි, சொந்தக்காரர்கள் சொந்த பந்தங்கள் අපේ அப்படி, ගම් එහෙමයි. கிராமங்கள் அப்படி ඒ தோழர். නිසා මේ දුප්පත් භාවයේ ඛේදවාචකින් அதனால் வறுமையின் அந்த தாக்கம் මේ රටේ ජනතාව මුදවා ගත යුතුයි. அதிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும். අපේ ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම්, எமது அரசாங்கத்தில் அதை செய்வதில்லை என்றால், මම ඉන්න ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම් தோழர் இருக்கும் அரசாங்கத்தில் செய்வதில்லை என்றால், මොන ආණ්ඩුවද කරන්නේ? எந்த அரசாங்கம் அதை අපි செய்யும்? මේ ග්‍රාමීය දුප්පත් භාවය තුරන් කරනවා. நாங்கள் இந்த கிராமிய வறுமையை இல்லாதொழிப்போம் என்று கூறுகிறோம். ඒක අපේ ආණ්ඩුවේ ප්‍රධාන වැඩක්. அது எமது அரசாங்கத்தின் ஒரு பிரதானமான ஒரு காரியம். ඒඳා කුෂිකර්මාන්තය ஆகவே விவசாயத்துறை, මේ යාපනයේ මහා සාරවත් පොළවත් එක්ක இந்த யாழ்ப்பாணத்திலே செழிப்பான மண் ஒன்று இருக்கு. පොර බදලා වගා කරන அதுடன் விவசாயம் செய்து ගොවි ජනතාවක් ඉන්නවා. விவசாயம் செய்யும் ஒரு மக்கள் ඔබ இருக்கிறார். වගා කරන්න. நீங்கள் விவசாயம் செய்யுங்கள். ඒට සාධාරණ මිලක් ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. அதற்கு நியாயமான விலை கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். මේ වන විටත් அதே போன்று අපි පෝර සානාධාර රුපියල් 15000 ඉඳන් 25000 දක්වා වැඩි කරා. பசலை மானியத்தை 15,000 25,000 வரையும் நாங்கள் அதிகரித்து තව අපි கொடுத்திருக்கிறோம். බීජ සාධාරණ මිලකට ලබා දෙන්න කටයුතු කරන්නම්. விதைகளை நியாயமான விலையை கொடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். අලුත් වගා ක්‍රම ඇති කරන්නම්. புதிய விவசாய முறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். කුෂිකර්මාන්ත උඩට ගේන්න. விவசாயத்தை மேலெடுக்க, දුප්පත් භාවයෙන් මිදෙන්න. வறுமையிலிருந்து மீட்டெடுக்க, ඒ වගේම දීවර කර්මාන්තය அதே போன்று மீன் கடற்தொழிலாளர் වැදගත් දෙයක්. மிகப்பெரிய හැබැයි சிறப்பான මොකද அம்சம். සිදුවී තිබෙන්නේ? ஆனால் இன்று ඔබට අයිති මුහුද, உங்களுக்கு சொந்தமான கடல், ඔබගේ මාළු සම්පත உங்களுடைய சொத்து, அந்த மீன் வளம் මුළුමනින්ම විනාශ කරමින් முற்று முழுதாக அழித்து, මාළු බෝ වෙන්න තියෙන පරිසර පද්ධතිය කඩා කරමින් மீன் குஞ்சுகள் வளர இருக்கும் சூழலை அழித்தொழித்து, නීති විරෝධී දීවර சட்டவிரோதமாக மீன்பிடியிலே இந்திய மீனவர்கள் ஈடுபடுகிறார்கள். අපි ඔබට එකක් කියන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். අපේ මුහුදේ எமது கடலில் අපේ දීවරයට எமது மீனவர்களுக்கு මාළු සම්පත නෙලීමේ අයිතිය மீன் பிடிக்கும் அந்த உரிமையை අපි තහවුරු කරනවා. நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்பதை கூற விரும்புகிறோம். කරන්න ඕනේ නැද්ද? அப்படி செய்ய வேண்டும் தானே? අපිට අවශ්‍යයි. அது தேவை. අපේ මුහුද නම්, எமது கடலில் අපේ ජනතාව නම්, கடல் எங்களது, අපේ සම්පත නම් மக்கள் எங்களது, வளங்கள் எங்களது. කිසිවෙකුට ඒවා විනාශ කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. யாருக்கும் அதை அழிக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ අපි විසඳා ගත යුතුයි. அவற்றை நாங்கள் தீர்த்து கொடுப்போம். ඒ පිළිබඳ අපි අවධානය යොමු කරනවා. அது தொடர்பாக எமது கவனத்தை ඒ විතරක් නෙවෙයි. செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, අලුත් ව්‍යාපාරයන් ව්‍යවසායකයන් ගොඩනගෙන්න ඕන. புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் வல்லுநர்கள் உருவாகணும். අපි හිතනවා මේ උතුර நாங்கள் நினைக்கிறோம் இந்த வடக்கிலே සංචාර කර්මාන්තයට ඉතාමත් යෝග්‍ය ප්‍රදේශයක්. சுற்றுலாத்துறைக்காக மிக பொருத்தமான ஒரு பகுதி, ලස්සන වෙරළ තීරයක් තියෙනවා. மிக அழகான கடற்கரையங்கள், හොඳ පරිසර පද්ධතියක් நல்ல තිබෙනවා. சுற்றாடல் இருக்கு. අපිට සංචාරක ව්‍යාපාර ඉතාමත් ඉහළට ගේන්න පුළුවන්. சுற்றுலாத்துறையை மிக மேல்மட்டத்துக்கே கொண்டு வரலாம். මම අපේ ආර්ථික කණ්ඩායමට කිව්වා நான் எனது பொருளாதார குழுவிடம் கூறினேன், ආසියානු සංවර්ධන බැංකුවත් එක්ක කතා කරන්න. ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்து ஆலோசித்து මේ උතුරේ සංචාර කර්මාන්තයට විශාල විභවයක් තියෙනවා. வடக்கிலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு சரியா நல்ல ஒரு நிலைமை இருக்கு. ඒ නිසා සංචාර කර්මාන්ත විශාල පිම්මක් ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. ஆகவே சுற்றுலாத்துறையிலே பெரிய ஒரு பாய்ச்சலை பாவதற்கு நாங்கள் අපි எதிர்பார்க்கிறோம். ජාතික වශයෙන් අපේක්ෂා කරනවා. நாங்கள் தேசிய மட்டத்திலே எதிர்பார்க்கிறோம். ලබන වසර 2025 වසර கடந்த 2025 ஆண்டு ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් කරනවා. இலங்கைக்கு அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாக அமையும் அடுத்த வருஷம். උතුරත් සංචාරක ව්‍යාපාර ඉදිරියට ගෙන්න අපි வடக்கிலும் සලසුන් சுற்றுலாத்துறை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவோம். ග්‍රාමීය දුප්පත් භාවය තුරන් කරන්න ඕන. கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டுவோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මේ දුප්පත් භාවයෙන් එළියට එන්න இந்த வறுமையிலிருந்து மீள்வதற்கு ඉතාමත් වැදගත් දේ අධ්‍යාපනය. மிக முக்கியமான விடயம் கல்வி. ඒ නිසා අධ්‍යාපනය ஆகவே கல்வி සියලු ගැටලු අපි විසඳන්න ඕන.
அந்த துறையில் அனைத்து பிரச்சனை தீர்க்கும். ග්‍රාමීය පාසල් දියුණු කරන්න ඕන. இலங்கையிலே அனைத்து பாடசாலைகளும் දරුවන්ට அபிவிருத்தி செய்யும். අධ්‍යාපන ලබා ගැනීම අයිතිය තහවුරු කරන්න ඕන. பிள்ளைகளுக்கு கல்வி கற்க இருக்கும் உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்தணும். අපිට චීන රජෙන් එකඟතාවය පළ කරා. சீன அரசாங்கத்தால் அவங்கள் இணக்கப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள். ලබන අවුරුද්දේ அடுத்த வருடம் ලංකාවේ සෑම පාසල් දරුවෙකුටම இலங்கையில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் චීන ආණ්ඩුවෙන් சீன அரசாங்கத்தால் නොමිලේ ඇඳුම් ලබා දෙන්න. இலவசமாக சீருடைகள் வழங்குகின்றார்கள் என்று. දරුවන්ගේ අධ්‍යාපනය පුඩට ගන්න ඕන. பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்த ඒ வேண்டும். විතරක් නෙවෙයි දුප්පත්භාවයේ පතුලට පෙළුණු அதே மாதிரி அந்த வறுமையிலே ஆக கீழ்மட்டத்தில் இருக்கும் දරුවන්ට අධ්‍යාපනයේ පහසුකම් අහිමි වෙලා තිබෙනවා. கல்வியை கற்பதற்கு அந்த வசதிகள் இல்லாமல் போயிருக்கு. අපි එවැනි දරුවන් සඳහා அவ்வாறான பிள்ளைகளுக்காக ලබන අවුරුද්දේ පාසල් වාරය පටන් ගන්න ජනවාරි මාසේ 27 වෙනිදා அடுத்த வருடம் பாடசாலை தவணை ஆரம்பிப்பது ஜனவரி மாதம் 27ஆம் திகதி. ඊට කලින් அதற்கு முன்பு පොත් මිලදී ගන්න, புத்தகங்களை கொள்வனவு செய்ய, පාසල් උපකරණ මිලදී ගන්න பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய ආණ්ඩු විසින් දීමනාවක් දෙන හැම දරුවෙකුටම அரசாங்கத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு துப்பத்தாவை கொடுப்பனவை வெளியே பெறணும். கொடுப்போம். வறுமையிலிருந்து மீட்டெடுக்க දරුවෝ ඉගෙන ගන්න பிள்ளைகள் படிக்க வேண்டும். අපි පහසුකම් දෙන්නම්, நாங்கள் வசதிகளை செய்து සහාය கொடுக்கிறோம். දෙන්නම්. ஆதரவு கொடுக்கிறோம். මේ ගම් දුප්පත්භාවයෙන් උඩට ගැනීම අපේ ප්‍රධාන ප්‍රයත්නයක්. இந்த கிராமங்களை அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது எமது பிரதான காரியமாக ඊළඟ இருக்கு. ප්‍රධාන සලසුම තිබෙනවා. அதே போன்று பிரதானமான திட்டம் இருக்கு. අපේ රටේ නීතිය විධානයේ ආධිපත්‍ය තහවුරු විය යුතුයි. இந்த நாட்டில் சட்டம் கட்டளைகள் எல்லாமே நாங்கள் சரியான முறையில் உறுதிப்படுத்தணும். අපි දන්නවා යුද්ධෙන් පස්සේ எங்களுக்கு தெரியும் யுத்தத்திற்கு பின்பு ක්‍රමානුකූල උතුරේ படிப்படியாக வடக்கில் මත්ද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. போதை வஸ்துக்கு இளைஞர்கள் இரையாகி கொண்டே வருகிறார்கள். නීති විරෝධී මස්පැන් වල ගොදුරු බවට පත් වී තිබෙනවා මේ සමාජයේ. சட்டவிரோத போதை வஸ்துக்கு இரையாகி வருகின்றார்கள் இந்த சமூகத்தினர். කේරළ ගංජත් එහෙමමයි. கேரள் கஞ்சாவும் அப்படித்தான். අද යාපනයේ තරුණ පරම්පරාව මෙයට ගොදුරු වෙමින් තිබෙනවා. இன்று யாழ்ப்பாணத்திலே இளம் சக்திகள் அதற்கு இரையாகி கொண்டிருக்கின்றார்கள். මත් කුඩු போதை வஸ்து විශාල ලෙස පැතිරෙමින් තිබෙනවා. மிக வேகமாக பறந்து வருகின்றது. ජනතාව ඒකේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் அவற்றிற்கு இரையாகி வருகின்றார்கள். අපි ඔබට සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம், මේ යාපනයේ இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து මේ රටත් இந்த நாட்டையும் කුඩු වලින් போதை வஸ்திலிருந்து මත්ද්‍රව්‍ය වලින් போதை வஸ்து இந்த விஷ போதை வஸ்திலிருந்து අපි ගලව ගන්නවා. நாங்கள் மீட்டெடுப்போம் என்று கூறுகின்றோம். ඇයි? ஏன் அது අපි දන්නවා எங்களுக்கு தெரியும். අපේ රටේ මේ මත්ද්‍රව්‍ය දාවරම් පිටිපස්සේ දේශපාලකයෝ, இந்த போதை வஸ்துக்கு பின்னால் அரசியல்வாதிகள் தான் இருந்தார்கள். ආරක්ෂාව දෙන දේශපාලකයෝ, பாதுகாப்பு கொடுப்பது විශ්වාස அரசியல்வாதிகள், කරන දේශපාලකයෝ அவற்றை விற்பதற்கு உதவி செய்வது அரசியல்வாதிகள். මේක නතර කරලා இதை நிப்பாட்டி අපේ දරුවන් எமது பிள்ளைகளை මේ මත්ද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙන එක වළක්වනවා. அதற்கு இரையாகும் அந்த நிலைமையை நாங்கள் மாற்றி அமைப்போம். ඒක අපි වැළැක්විය යුතුයි. அதை நாங்கள் மாற்ற வேண்டும். ඒක අපේ අභියෝගයක්, අපි සාර්ථක නිම කරන. அது எமக்கு ஒரு சவால். அதை நாங்கள் வெற்றிகரமாக முகம் கொடுப்போம். அந்த சவால் ඊළඟ අපේ සැලසුමක් හදලා තියෙනවා. அடுத்து நாங்கள் ஒரு திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். අපි ආර්ථික වශයෙන් කඩා වැටලා තිබෙන්නේ. நாங்கள் பொருளாதார ரீதியாக சரிவில் இருக்கின்றோம். ක්‍රමානුකූල මේ ආර්ථික පියවරෙන් පියවර අපි ගොඩ ගන්න ඕන. படிப்படியாக இந்த பொருளாதாரத்தை நிமிர்த்த வேண்டும். එදී අපි දන්නවා පරන්තන රසායන කර්මාන්තශාලාව எங்களுக்கு தெரியும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை වහලා දාලා තියෙන්නේ. மூடி இருக்கு. අපි සැලසුමක් හදලා තිබෙනවා. நாங்கள் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறோம். අපිට පොස්පේට් නිදිය පාවිච්චි කරලා எமது பொஸ்பேட் பலத்தை பயன்படுத்தி පෝර නිෂ්පාදනයට යන්න පුළුවන්. பசலை உற்பத்திக்கு போகலாம். හැබැයි ඒකේ සල්ෆියුරික් අම්ලය වැදගත්. அதற்கு சல்பியூரிக் அமிலம் மிக முக்கியமானது. අන්න ඒව ඇතුළු அவை உட்பட රසායන ද්‍රව්‍ය නිෂ්පාදනය කිරීමේ ரசாயன பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு නව කර්මාන්තශාලාව ලෙස புதிய ஒரு கைத்தொழிற்சாலையாக පරන්තන රසායන කර්මාන්තශාලාව අපි ආරම්භ කරනවා. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை நாங்கள் ஆரம்பிப்போம். සිමෙන්ති කම්මල අපි ආරම්භ කරනවා. சீமெந்து தொழிற்சாலை ஆரம்பிப்போம். වාලච්චේනේ කඩදාසි කම්ම வாழைச்சேனை காகித தொழிற்சாலை ක්‍රමානුකූලව படிப்படியாக අලුත් තාක්ෂණ එකතු කරලා புதிய தொழில்நுட்பத்தை නව දියුණු කර්මාන්තශාලාව බවට පත් කරනවා. புதிய தொழில்நுட்பமான ஒரு கைத்தொழிலாக நாங்கள் ஆரம்பிப்போம். කර්මාන්තවල අලුත් අවධියක් පටන් ගන්න ඕන. புதிய புதிய தொழில்துறைகளை இன்னும் ஆரம்பிக்க ඔබ வேண்டும். දන්නා මෙතන ඉන්න බොහෝ දෙනා இங்கு இருக்கும் பெரும்பான்மையானோர் ඉන්දියාවත් එක්ක ඉතා සමීප සබතාවයක් නැති. இந்தியாவுடன் ஒரு தொடர்பு ஒரு ඔවුන් වේගෙන් කාර්මිකරණේ පිම්මක් ගත්තා. அவர்கள் வேகமாக இந்தியா தொழில்நுட்ப ரீதியிலே வளர்ந்திருக்கின்றார்கள். අපි ඒ පාලක කර්මාන්තශාලා වහලා දැම්මා. எமது சில தொழிற்சாலைகளை நாங்கள் අපි மூடப்பட்டிருக்கிறோம். යලියම කර්මාන්තශාලා ආරම්භ කරලා மீண்டும் அந்த
அனைத்து தொழிற்சாலைகளையும் රටේ ஆரம்பிக்கணும். ජාතික ආර්ථික ශක්තිමත් කරන්න. தேசிய பொருளாதாரத்தை வளர்க்கணும். උතුරේ ජනයාගේ ආර්ථික ශක්තිමත් කරන්නත් අපි උපයෝග කරගන්න සැලසුම් කරලා තිබෙනවා. வடமாகாண மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ඒවා අපි ඉදිරියේදී කරන සැලසුම්. நாங்கள் எதிர்காலத்திலே செய்யும் நடவடிக்கைகள் அவை. ඒ වගේම அதே போன்று අපි දැන් අපේ රටේ රාජ්‍ය සේවය කාර්යක්ෂම කරන්න ඕන. எமது நாட்டின் அரசியல் துறை நாங்கள் திறமையான ஒரு துறையாக மாற்ற வேண்டும். ඉඩම් කාර්යාලයේ ලිපි ගොනු ගොඩ ගැහිලා. காணி அலுவலகத்தில் ஃபைல்கள் நிரம்பி இருக்கு. දිසාපති කාර්යාලයේ ගොඩ ගැහිලා. திசா ஜிஏ ஆபீஸ்ல எல்லாமே நிரம்பி இருக்கு. ජනතාව පොලිමේ. மக்கள் வரிசையிலே ඒක මීට දශක ගණනාවකට ඈත අතීත අයිති රාජ්‍ය සේවයක්. அவை பல தசாம்களுக்கு முன்பதாக இருந்த அந்த நிலை தான் இன்று இருக்கின்றது. අලුත් රාජ්‍ය සේවය තාක්ෂණය புதிய அரசியல் துறைக்கு தொழில்நுட்பத்தை අපි கொடுக்கணும். ඩිජිටල් ශ්‍රී ලංකාව නිර්මාණය කරනවා. டிஜிட்டல் இலங்கை நாங்கள் அமைப்போம் ඔබට கட்டாயமாக. ගෙදර ඉඳන් ලයිට් බිල ගෙවන්න පුළුවන්. உங்களுக்கு வீட்டிலிருந்து கரண்ட் பில் கட்டுவதற்கு, ගෙදර ඉඳන් වතුර බිල ගෙවන්න පුළුවන්. தண்ணி பில் கட்டுவதற்கு, ඔබේ account එකට පෝරසාන ආධාරය ලැබෙනවා. உங்களது வங்கி கணக்குக்கு பசலை மானியம் வரும், අස්වැසුම ලැබෙනවා. அஸ்வசும அந்த උප්පැන්න கொடுப்பனம் வரும். ගන්න පුළුවන්. උප්පැන්න සහතිකය ගන්න உங்களது පුළුවන්. பிறந்த குறிப்பை எடுக்கலாம், මරණ සහතිකය ගන්න පුළුවන්. இறப்பு சர்டிபிகேட் போன்றவைகளும் எடுக்கலாம். කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක්. ஆகவே திறமையான ජාතික ජන ஒரு බලවේගයේ ආණ්ඩුව அரச துறை ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் கீழ் අවුරුදු 3ක් 4ක් ඇතුළත කාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ඩිජිටල් කරණය කරන ලංකාවක් අපි නිර්මාණය කරනවා. ஒரு 3-4 வருடத்திற்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கி ஒரு திறமையான அரசியல் துறையை நாங்கள் අලුත් அமைப்போம். දිශාවකට අපේ රට ගෙනියනවා. புதிய ஒரு திசையில் எங்கட நாட்டை கொண்டு போக வேண்டும். අලුත් අනාගතයක් අපේ රට නිර්මාණය කරනවා. ஒரு எதிர்காலத்துக்காக நாங்கள் இந்த நாட்டை මේ கட்டியெழுப்போம். වෙලාවේ ජීවත් වෙන අපේ පරම්පරාවේ වගකීම இங்கு உயிர் வாழும் இந்த பரம்பரையின் பொறுப்பு அது. අපි මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන එකද? நாங்கள் மக்களுடைய பணத்தை வீண் விரயம் අපි செய்வது, මහජනයාගේ ධනෙ හොරකම් කරන එකද? நாங்கள் மக்களுடைய பணத்தை களவெடுப்பதா? ඒක තමයි පැරණි පාලකයන්ගේ වගකීම බවට පත් அதுதான் වුණේ. பழைய அரசியல்வாதிகளுடைய பழக்கம். මහජනයාගේ ධනෙ කෝටි ගණන් නාස්ති කරා. மக்களுடைய பணத்தை கோடிக்கணக்கில் මහජනයාගේ வீணாக்கினார்கள். ධනෙ කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරා. மக்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை களவெடுத்தார்கள். ඒක තමයි පැරණි දේශපාලනය. அதுதான் பழைய அரசியல். ඒගොල්ලන්ට තාම අත්හරින්න බැරි වෙලා තියෙන පැරණි දේශපාලනය. அவர்களுக்கு இன்னமும் கைவிட இல்லாமல் இருக்க அந்த பழைய அரசியல் முறை. ජනාධිපති පෙරදිලා ගෙදර යනකොට ஜனாதிபதி தோற்கடித்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகும் போது වාහන 15-20 ගෙනියනවා. 15-20 வாகனங்களை எடுத்துக்கொண்டு போகிறார். ආරක්ෂාවට 200-300 ගෙනියනවා. பாதுகாப்புக்கு 200-300 பேரை கேட்கிறார். කෝකියෝ 10-15 ගෙනියනවා. கோக்கிமார்கள் 15-16 பேரை கேட்கிறார்கள். පැරණි දේශපාලකයෝ அதுதான் பழைய அரசியல். මහජනයාගේ ධනෙන් மக்களுடைய வரிப்பணத்தில் මජර ජීවිත ගත කරපු දේශපාලකයෝ ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை அனுபவித்தவர்கள். ජනාධිපති ලේකම් කාර්යාලය විතරක් ஜனாதிபதி செயலகத்தில் மட்டும் වාහන 863ක් තියෙනවා. 863 வாகனங்கள் මේ இருக்கு. යාපනයේ දිස්ත්‍රික්කෙම இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திற்கே ඩිපෝවල එච්චර බස් රථ නැහැ. பஸ் டிப்போவில் அவ்வளவு பஸ்கள் இல்லை. හැබැයි ලේකම් කාර්යාලේ වාහන පිරීලා. ஆனால் ஜனாதிபதி செயலகத்திலே வாகனங்கள் நிரம்பி නාස්තිකාර දේශපාලකයෝ வீணான அரசியல்வாதிகள். ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැහැ. வைத்தியசாலையில் மருந்தில்லை, ගමේ ඉස්පිරිතාලක ඇම්බියුලන්ස් එකක් නැහැ. கிராமிய வைத்தியசாலையிலே ஆம்புலன்ஸ் வண்டி இல்லை. හැබැයි ජනාධිපතිගේ ගෙදර ஆனா ஜனாதிபதியின் வீட்டிலே පැය 24ම ඇම්බියුලන්ස් නතර කරලා මිදුලේ. 24 மணித்தியாலமும் ஆம்புலன்ஸ் வண்டி நிப்பாட்டி இருக்கு. පැරණි දේශපාලකයෝ பழைய அரசியல்வாதிகள் அப்படித்தான். කැත්ත දේශපාලකයෝ ஒரு கூடாத அரசியல்வாதிகள். අපි අපේ රටේ දේශපාලනයට ප්‍රමිතියක් ගේනවා. எமது நாட்டில் அரசியலுக்கு நாங்கள் ஒரு தரத்தை கொண்டு வருவோம். ජනාධිපති රිසිසේ රජයේ දේපල පාවිච්චි කරන්න බෑ. ஜனாதிபதிக்கு தேவையான மாதிரி அரச பலங்களை பாவிக்க முடியாத முறை உண்டு. ඇමතිට එහෙම කරන්න බෑ. அமைச்சருக்கு அப்படி இயலாது. කොහොමද ඇමති වුණා කියලා? அவர் அமைச்சரானபடியால் යාපනයෙන් වෙලි යනකොට පගාව දෙන්නේ. யாழ்ப்பாணத்திலிருந்து மண் போகும் போது லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. දුන්නා නේද? முதல்ல கொடுத்தீங்க தானே? කොහෙද ඇමතිට එහෙම තියෙන්නේ? அப்படித்தான் அமைச்சர்கள். පරණ යකඩ විකුණනකොට පගා දෙන්න ඕන. பழைய இரும்பு விற்கும் போது லஞ்சம் கொடுக்கணும். ඒ පැරණි දේශපාලනය. அதுதான் பழைய அரசியல். දලුත් දේශපාලනයකට අපි ඇවිල්ලා තිබෙන්නේ. இப்போது நாங்கள் புதிய அரசியலுக்கு வந்திருக்கிறோம். සරලභාවය. ஒரு எளிமையான මහජනක දන්නේ නාස්ති නොකරන එක. மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யாமல், මහජනක දන්නේ හොරකම් නොකරන එක. மக்கள் பணத்தை களவெடுக்காமல் නව දේශපාලනයක් අපිට අවශ්‍යයි. புதிய ஒரு அரசியல் தேவை. அவ்வாறான ஒரு அரசியல், අන්නේ අලුත් දේශපාලන සංස්කෘතිය. அந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை අලුත් දේශපාලකයා புதிய அரசியல்வாதியும் ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව මේ රටේ නිර්මාණය කරනවා. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் நாங்கள் அமைப்போம். මහජනක දන්නේ නාස්ති නොකරන, மக்கள் பணத்தை வீண்விரயமாக்காத, මහජනක දන්නේ හොරකම් නොකරන மக்கள் பணத்தை களவெடுக்காத අලුත් දේශපාලනය. புதிய அரசியலை උතුරට ඕනේ නැද්ද එහෙම දේශපාලනය? வடக்குக்கு அவ்வாறான அரசியல் தேவை இல்லையா?
රටටම ඕන මේ එහෙම දේශපාලනයක්. முழு நாட்டிற்குமே அப்படியான ஒரு அரசியல் අපි தேவை. දේශපාලන සාතික කරනවා. நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம், அவ்வாறான அரசியல் அமைப்போம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, එළබෙන අවුරුද්දේ அடுத்த வரும் அரசாங்க வருடத்திலே අපි පළාත් සභා මැතිවරණ තියෙනවා. மாகாண சபை தேர்தலை நடத்துவோம். ඔබගේ පළාත් පාලනය කර ගැනීම සඳහා உங்களுடைய மாகாணங்களை கட்டுப்படுத்துவதற்காக ඔබගේ පළාත් සභාවට ඔබ නියෝජනයක් පත් කරගත හැකියි. உங்களது பிரதிநிதிகளை உங்களுக்கு ඒ වගේම නගර සභා ප්‍රාදේශ සභා මැතිවරණ අපි පවත්වනවා. அதே போன்று நகர சபை பிரதேச சபை தேர்தலை வைப்போம். දේශපාලන අධිකාරිය නිවැරදි ලෙස පිහිටවනවා. அரசியல் தலைமைத்துவத்தை சரியாக நிலைநாட்டுவோம். දේශපාලකයා කියන්නේ ජනතාවට උඩින් ඉන්න කෙනෙක් නෙවෙයි. அரசியல்வாதி என்பது மக்களுக்கு விட மேலே இருப்பவர் அல்ல. දේශපාලකයා ජනතාවත් එක්ක සමීප වෙමින් அரசியல்வாதி மக்களுடன் சமனாக இருக்கணும். ජනතාවගේ ප්‍රශ්න විසඳිය යුතු කෙනෙක්. மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நபர். අන්නේ දේශපාලන අධිකාරිය අපි පිහිටවනවා. அவ்வாறான அரசியல் தலைவர்களை நாங்கள் ඒ නිසා அமைப்போம். මේ ආරම්භ කරපු ගමන ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்ட பயணம் අපේ රට විශාල ජයග්‍රහණ ගෙනත් දෙන ගමන எமது நாட்டுக்கு நிறைய வெற்றிகளை கொண்டு வரும் பயணம். මම අහන ඔබෙන් நான் கேட்கின்றேன் உங்களிடம், මා මේ කියන ලදී நான் இந்த சொல்லும் விடயங்கள் ඔබට අවශ්‍ය දේ නෙවෙයිද? உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா? ඔබට ඕන නැද්ද එහෙම රටක්? உங்களுக்கு தேவையில்லை அப்படியான ஒரு நாடு? ඔබට ඕන නේද එහෙම ආණ්ඩුවක්? உங்களுக்கு தேவை அப்படியான ஒரு அரசாங்கம்? ඔබට ඕන නේද එහෙම සමාජයක්? உங்களுக்கு தேவைதானே அப்படியான ஒரு சமூகம் உண்டு? පැරණි දේශපාලන අපි අත්තරිමු. பழைய அரசியலை நாங்கள் கைவிடுவோம். ඒවා ඉතාමත් කැත අවලස්සන දේශපාලනය. அது அவலசனமான அரசியல்கள். අලුත් දේශපාලනයට අපි ප්‍රවිෂ්ඨ වෙමු. புதிய அரசியலுக்கு நாங்கள் வருவோம். අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව சிங்களம் தமிழ் முஸ்லிம் வேறுபாடு இல்லாமல், හින්දු ඉස්ලාම් කතෝලික බෞද්ධ ભેදකින් තොරව இந்து கத்தோலிக்க இஸ்லாம் பௌத்த வேறுபாடு இல்லாமல் එක රටක එක පුරවැසියන් හිටියට ஒரு நாட்டில் ஒரே பிரஜைகளாக සහෝදරත්වය වෙළඳගෙන சகோதரத்துவமாக ජීවත් වෙන රටක් අපි හදමු. வாழக்கூடிய ஒரு நாட்டை அமைப்போம். මොකටද අපි බෙදෙන්නේ? எதற்கு நாங்கள் பிரிந்திருக்கணும்? මොකටද අපි ගහගන්නේ? எதற்கு நாங்கள் சண்டை பிடிக்கணும்? මොකටද අපි එකිනෙකාට එරෙහිව අවියමෝරගන්නේ? எதற்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நாங்கள் ඒ சண்டை ඔක්කොම பிடிப்போம்? පැරණි දේශපාලනය. அவை அனைத்துமே பழைய அரசியல். අසාර්ථක දේශපාලනය. அது தோல்வியான அரசியல். අපේ රට අලුත් දේශපාලනය මොකද්ද? எமது நாட்டின் புதிய அரசியல் என்ன? අපි ඔක්කොම සහෝදරත්වය වෙළඳගෙන දේශපාලනය. நாங்கள் அனைவருமே சகோதரர்களாக இருக்கும் ஒரு අපි ඔක්කොම அரசியல். රටේ අනාගතය නිර්මාණය කරන දේශපාලනය. நாங்கள் அனைவருமே சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அரசியல். අන්නේ දේශපාලන ගමන තමයි අපි නොවැම්බර් මාසේ 14 වෙනිදා ශක්තිමත් බලයක් දීලා ඉදිරියට ගෙන යන්නේ. அந்த அரசியல் பயணமே எதிர்வரும் 14ஆம் தேதி நாங்கள் பங்களித்து சக்தி வாய்ந்ததாக நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம். සූදානම්ද? தயாரா? ඔබ එකක් තේරුම් ගන්න. இன்னொன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා සිදු වූ දේ ඉතාමත් විස්මජනක දෙයක් මේ සිදු වී තිබෙන්නේ. இந்த கடந்த 21ஆம் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்ற மாற்றம் மிக අපේ රටේ දේශපාලන බලය තිබුණේ කුඩා ප්‍රභූ පන්තියක් ஒரு අතේ. விசித்திரமான நிகழ்வு. அது எமது அரசியல் இருந்தது ஒரு குழுவின் கையிலே, சிறிய ஒரு குழுவின் கையிலே தான் இருந்தது. වලව් කීපයක් අතේ. மாளிகைகள், சில மாளிகைகள அதிகாரத்தில் தான் அது இருந்தது. අපේ රටේ බලය තිබේ කාගාවද? எமது அரசாங்கத்தின் அதிகாரம் இருந்தது யாரிடம்? කාලයක් සේනානායකලා ගාව. ஒரு காலம் சேனாநாயக்கிடம், ඊට පස්සේ බණ්ඩාරනායකලා ගාව. அதன் பின்பு பண்டாரநாயக்கவிடம், තව කාලයක් ජයවර්ධන වික්‍රමසිංහලා ගාව. இன்னொரு காலம் ஜெயவர்தன விக்ரமசிங்க තව போன்றவரிடம், කාලයක් රාජපක්ෂලා ගාව. இன்னொரு காலம் ராஜபக்சவிடம், පොඩි කාලයක් ප්‍රේමදාසලා ගාව. ஒரு சிறிய காலம் பிரேமதாசவிடம் காலம். අවුරුදු 76 නිදහස ලබලා 76 வருடம் சுதந்திரம் பெற்று රටේ පාලන බලය තිබේ පවුල් පහක් අතේ. நாட்டில் ஆட்சி இருந்தது 5 குடும்பங்களின் கையிலே. අවුරුදු 76ම දේශපාලන බලය මාරුනේ ඒගොල්ලෝ අතේ. 76 வருடமாக ஆட்சி மாறியது அவர்களுக்குள்ளே தான். පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි බලන්න கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாருங்கள், මට එරෙහිව අනිත් අපේක්ෂකයෙක් කවුද? தோழருக்கு எதிராக இருந்த வேட்பாளர் யார்? හිටපු ජනාධිපතිතුමා முன்னாள் ஜனாதிபதி ජයවර්ධනගේ බෑනා. ஜெயவர்தனோட மருமகன். එයා ජනාධිපති වෙන්න ආවා. அவர் ஜனாதிபதியா வர போனார். විපක්ෂ நாයකතුමා எதிர்கட்சி தலைவர், හිටපු ජනාධිපතිතුමාගේ පුතා முன்னாள் ஜனாதிபதியின் එයා மகன் ජනාධිපති තරගයට ආවා. ஜனாதிபதி போட்டிக்கு வந்தார். අනිත් තරගකරුවා மற்ற போட்டியாளர் තාත්තත් ජනාධිපති அப்பாவும் ஜனாதிபதி, පාප්පත් ජනාධිපති சித்தப்பாவும் ஜனாதிபதி, පුතා ඡන්දෙට ආවා. மகன் வந்தார் தேர்தலுக்கு. කොහෙද දේශපාලන බලය පෙළගිලා තිබුණේ? எப்படி அரசியல் පැරණි පවුල් පාලනය අතේ. பழைய குடும்ப ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. ජයවර්ධනගේ බෑනා, ஜெயவர்தனின் மருமகன், රාජපක්ෂගේ පුතා, ராஜபக்சவின் மகன், ප්‍රේමදාසගේ පුතා. பிரேமதாசவின் மகன். ඔන්න බලය. அதுதான் அதிகாரமாக இருந்தது. අවුරුදු 76ක්
76 මේ வருடம் පවුල් සංස්ථාතේ බලය තිබුණේ. அந்த குடும்பங்களின் கையில் தான் அதிகாரம் ලංකාවේ இருந்தது. පළමු වතාවට இலங்கையில் முதற் தடவையாக සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21 දූෂිත அந்த மோசடியான ප්‍රභු அந்த பிரபுக்கள் පවුල් පැලැන්තියෙන් பவுல் அந்த පොදු ජනතාවට බලය මාරු වුණා. சாதாரண குடும்பத்தின் கையில் ஆட்சி மாறியது. ඒක විප්ලවයක් නෙවෙයිද? அது புரட்சி இல்லையா? ඒක මේ රටේ දුක් විඳින ජනතාවගේ ජයග්‍රහණයක් නෙවෙයිද? அது இந்த நாட்டுல வறுமைக்குட்பட்ட மக்களுடைய வெற்றி அல்லையா? ඒක இல்லவா? මේ රටේ පොදු ජනයාගේ ජයග්‍රහණයක් නෙවෙයිද? இது இந்த நாட்டு பொதுமக்களுடைய வெற்றி இல்லையா? මේක අපේ රටේ පොදු ජනතාවගේ ජයග්‍රහණයක්. இது இந்த நாட்டு பொதுமக்களுடைய வெற்றி. හැබැයි දැන් මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் இப்போது என்ன நடக்கின்றது? අර පවුල් වලට රිදිලා அந்த குடும்பங்களுக்கு என்ன கஷ்டப்படுகிறார்கள். ඒගොල්ලෝ හිතුවේ ඒ පවුලෙන් මේ පවුලට බලය මාරු වෙවි දිගටම ඉන්න. அவர்கள் நினைத்தது அந்த குடும்பத்தில் இருந்த குடும்பத்திற்கு மாற்றி தொடர்ச்சியாக இருப்பதற்கு. හැබැයි වෙනස් වුණා. ஆனால் மாறியது. දැන් දරා ගන්න බෑ. இப்ப பொறுத்து கொள்ள இயலாது. විවිධ වෙට්ටු දාන්න හදනවා වට්ටන්න. பல்வேறு சூழ்ச்சிகள் செய்ய பார்க்கிறார்கள் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு. වේදිකාවට නැගලා කියනවා மேடையில் ஏறி சொல்கிறார்கள் සති 3 වෙටෙනවලු. 3 கிழமையில் இது சரிவடையுமா? මාස 3 වෙටෙනවලு. 3 மாதத்தில் சரிவடையுமா? අවුරුද්දෙන් වෙටෙනවලු. ஒரு வருஷத்திலே சரிவடையுமாம். දුක නිවන කතා இது அந்த துக்கத்தை போக்கிக் கொள்ள சொல்லும் கதைகள். මතක තබා ගන්න. நினைவில் வைத்திருங்கள். මම යාපනයේ ඉඳගෙන நான் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கூறுகிறேன். ඒ පක්ෂ දෙකට අභියෝග කරනවා. அந்த 2 கட்சியும் சவால் விடுக்கிறேன். ජනාධිපති හිටපු ජනාධිපතිගේ පක්ෂයටත් முன்னாள் ஜனாதிபதி என்ற கட்சிக்கும் විපක්ෂ නායකගේ පක්ෂයටත් எதிர்க்கட்சி தலைவருடைய கட்சிக்கும் පුළුවන් නම් මේ යාපනයේ முடியும் என்றால் இந்த யாழ்ப்பாணத்தில் ජනාධිපති ඡන්දයට ගත්තු ඡන්ද වලින් ஜனாதிபதி தேர்தலிலே எடுத்த வாக்குகளை விட භාගයක් අරන් පෙන්නන භාගයක් அரை பங்கு வாக்குகளை எடுத்து காட்டுங்கள் என்று. පුළුවන්ද? முடியுமா? මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? ඒගොල්ලෝ වේදිකාවේ කියන අපිව වටනවා කියලා. அவர்கள் மேடையிலே சொல்கிறார்கள் எம்மை கவிழ்ப்போம் என்று. හැබැයි මහ ඡන්දදී ඒගොල්ලෝ ජනතාව වටනවා. ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களை கவிழ்த்துவார்கள். වටන්නේ නැද්ද? கவிழ்த்த மாட்டீர்களா? වටනවා. கவிழ்த்தீர்கள். ඒ යුගයේ අවසන්. அந்த யுகம் கடந்து ඒ விட்டது. නිසා මේ ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தி මේ රටේ அரசாங்கம் ජාතික සමගිය හදලා இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமை මේ வளர்த்து රට ගොඩ නගනකම් இந்த நாட்டை கட்டியெழுப்பும் வரையும் ආපහු වරවන්න බෑ. වරවන්න දෙන්නෙත් නෑ. திருப்ப முடியாது, திருப்புவதற்கு இடமளிக்கவும் மாட்டோம். අපිට විශාල විශ්වාසයක් තිබෙනවා. எமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. මේ යාපන දිස්ත්‍රික්කයේ இந்த யாழ் மாவட்டத்திலே ජනාධිපති ඡන්දයට වඩා ஜனாதிபதி தேர்தலை விட නොවැම්බර් 14 වෙනිදා මහ ඡන්දෙදී நவம்பர் 14ஆம் தேதி தேர்தலிலே ඡන්ද අඩුද වැඩිද? சந்த வாக்குகள் கூடுமா குறையுமா? வாக்குகள் கூடுமா குறையுமா? නන්රි වැඩේ කරන්න ඕන. சரியாக பணியை ஆற்றுங்கள். අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන්. வெற்றி கொள்ள முடியும் எங்களுக்கு. මේක පොදු ජනතාවගේ ජයග්‍රහණයක්. இது பொதுமக்களுடைய வெற்றி. ඒ නිසා මේ යාපන දිස්ත්‍රික්ක ජනතාව ஆகவே யாழ் மட்ட மக்கள் මාලිමාවේ විශාල පිරිසක් திசை காட்டியின் பெரும்பாலான මේ உறுப்பினர்களை පාර්ලිමේන්තුවට එවන්න. பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். තව වැඩක් තියෙනවා අපිට කරන්න. இன்னொரு வேலை இருக்கு எனக்கு මේ செய்ய. පාර්ලිමේන්තුව සුද්ධ කරන්න ඕන. இந்த பாராளுமன்றத்தை துப்புரவு செய்ய வேண்டும், Clean කරන්න ඕන. கிளீன் பண்ண வேண்டும். හොරු ඉන්න පාර්ලිමේන්තුවක්, திருடர்கள் இருக்கும் பாராளுமன்றம், දූෂිතයන් ඉන්න පාර්ලිමේන්තුවක්, மோசடியாளர்களுக்கும் பாராளுமன்றம், පිහි අරගෙන එනවා පාර්ලිමේන්තුවට, கத்திகள் கொண்டு வருவார்கள் பாராளுமன்றத்தில், මිරිස් කුඩු අරගෙන එනවා පාර්ලිමේන්තුවට, மிளகாய் தூள்கள் கொண்டு வருகிறார்கள் පාර්ලිමේන්තුව සභාගත ගහ ගන්නවා, பாராளுமன்றத்திற்குள் சண்டை பிடிக்கிறார்கள், කතානායක පුටුවට වතුර දානවා, சபாநாயகரின் கதிரிலே தண்ணி ஊத்துகிறார்கள், එහෙට පනිනවා මෙහෙට පනිනවා, அந்த பக்கம் இந்த பக்கம் தாவுகிறார்கள், පරුස වචනෙන් බැන ගන්නවා. கூடாத வார்த்தைகளால் சண்டை பிடிச்சு அவர்கள் பேசுகிறார்கள். කතානායකතුම අවස්ථා ගණනාවකද කියනවා சபையிலே பல தடவைகளிலே சபாநாயகர் கூறுகிறார், ළමයි ගැලරියෙන් අයින් කරන්න, பாடசாலை பிள்ளைகளை கேலரியில் இருந்து அகற்றுங்கள் என்று கூறுகிறார் ළමයිට சபாநாயகர். සුදුසු නැති තැනක් பிள்ளைகளுக்கு பொருந்தாத இடங்கள். ලංකා ඉතිහාසයේ පාර්ලිමේන්තුව இலங்கை வரலாற்றிலே பாராளுமன்றம் පෞගේ දවස්වල මාස දෙක තුනක් වහලා තිබ්බා දරුවන්ට තහනම්. கடந்த காலங்களில் சில மாதங்கள் மூடப்பட்டிருந்தது, பாடசாலை பிள்ளைகளுக்கு தடையாக இருந்தது. පාර්ලිමේන්තුව බලන්න දරුවන්ට තහනම්. பாராளுமன்றத்தை பார்க்க பாடசாலை மாணவர்களுக்கு தடை. සත්තුවත්ත කවදාවත් තහනම් නෑ. மிருக காட்சி சாலை ஒரு நாளும் தடை செய்யவில்லை. පාර්ලිමේන්තුව තහනම්. பாராளுமன்றம் தடையாக இருந்தது. මොන පාර්ලිමේන්තුවද මේක? என்ன பாராளுமன்றம் இது? සුද්ධ කරන්න ඕනේ නැද්ද මේක? தூய்மைப்படுத்த வேண்டாமா? පිරිසුදු කරන්න ඕනේ නැද්ද? சுத்தப்படுத்த வேண்டாமா? පිරිසුදු කරන්න ඕන. சுத்தப்படுத்த வேண்டும். මේ නොවැම්බර් මාසේ 14 වෙනිදා இந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி හරිනම් තියෙන්නේ ඡන්දේ නෙවෙයි.
சரியாக பார்த்தால் இருப்பது தேர்தல் அல்ல, පාර්ලිමේන්තු පිරිසුදු කිරීමේ මහා ශ්‍රමදානය. பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் மகா சிரமதானம் தான் இருக்கின்றது. මේ උතුරේ අයටත් இந்த வடக்கில் இருக்கும் மக்களுக்கும் තැනින් තැන කියවෙනවා சில இடங்களிலே கூறுகிறார்கள், බාර් පර්මිට් දුන්නු බව. பார் பெர்மிட்கள் கொடுத்ததாக கூறுகிறார்கள். අහලා තියෙනව නේද? சொல்கிறீர்கள் தானே? ඉතින් සුද්ධ කරන්න ඕනේ පාර්ලිමේන්තුව. தூய்மைப்படுத்த வேணாமா பாராளுமன்றத்தை? ක්ලීන් කරන්න ඕන පාර්ලිමේන්තුව. கிளீன் பண்ணணும். මේ පාර්ලිමේන්තුව නොවැම්බර් මාසේ 14 වෙනිදා பாராளுமன்றத்தை இந்த நவம்பர் 14ஆம் தேதி අතූසිත මිනිස්සුන්ගෙන් மோசடி இல்லாத நபர்களால், මහජනක ධනෙ නාස්ති නොකරන මිනිස්සුන්ගෙන් மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்ய මේ රටේ ජනතාවත් එක්ක උරෙන් උර ගැටලා වැඩ කරන මිනිස්සුන්ගෙන් மக்களுடன் ஒன்றாக இருந்து சேவை செய்யும் මේ මාලිමාවේ මිනිස්සුන්ගෙන් திசை காட்டின் நபர்களால் මේ පාර්ලිමේන්තුව පුරවන්න இந்த பாராளுமன்றத்தை நிரப்புங்கள். අපි එකතු වෙමු. நாங்கள் ஒன்றிணைவோம், හදමු මේ රට. இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். ජාතික සමගිය තියෙන රටක්, தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பிய ஒரு நாடு, ආර්ථික දියුණුවුණු රටක් பொருளாதாரம் வளர்ந்த ஒரு நாடு අපි හදනවා. நாங்கள் கட்டியெழுப்புவோம். විශේෂයෙන්ම ඉන්දියාව விசேடமாக இந்தியா පෞද්ගලික කාලේ අපිට ව්‍යාපෘති සඳහා ණය කීපයක් ලබා දීලා තිබුණා. கடந்த காலங்களிலே பல்வேறு திட்டங்களுக்கு கடன் வசதி தந்திருந்தார்கள். පෞද්ගලික දාවුන් ප්‍රකාශ කරා கடந்த காலங்களில் அவர்கள் கூறினார்கள், ව්‍යාපෘති වලට ලබා දීපු ණය அந்த திட்டங்களுக்கு கொடுத்த கடன் ආධාර බවට පත් කරන්නම් කිව්වා. நன்கொடைகளாக கொடுக்கிறோம் என்று இந்தியா கூறியது. කංකසන්තුරේ වරාය හදන ව්‍යාපෘතිය காங்கேசன் துறைமுகத்தை கட்டியெழுப்பும் அந்த திட்டம் දීලා තිබ්බේ ණයක්, கொடுத்தது கடன் உதவியாக, ඒක පත් කරන ආධාරයකට. அதை நன்கொடையாக அவர்கள் මේ மாற்றுவார்கள். රටවල වලින් ආධාර ලැබෙනවා. அவ்வாறு அந்தந்த நாடுகளிலே உதவி கிடைக்குது. විශ්වාසය දිනාගනිමින් තිබෙනවා. நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ඒ වගේම அதே போன்று මා දන්නවා යුද වකවානුවේදී எனக்கு தெரியும் யுத்த சூழலில் මේ යාපනයේ අත්තරලා இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு, ගම්බිම් ඥාතීන් අත්තරලා உற்றார் உறவினரை விட்டு විශාල පිරිසක් மிகப்பெரிய ஒரு நபர்கள் රටෙන් එළියට ගියා. நாட்டிலிருந்து வெளியே சென்றார்கள். අද උන්ගේ දෙවනි පරම්පරාව அவர்களுடைய இரண்டாம் தர பரம்பரை ඒ රටවල වල ඉහළ වෘත්තීන් වල යෙදෙනවා. அந்தந்த நாடுகளிலே பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். සමහර අය පාර්ලිමේන්තු නියෝජනය කරනවා. சிலர் பாராளுமன்றத்தை கூட பிரதிநிதித்துவம் නගර සභා செய்கிறார்கள். නියෝජනය කරනවා. சிலர் ஒவ்வொரு சபைகளை இருக்கிறார்கள். මේ උතුරේ ජනයාගේ දරුවෝ இந்த வடக்கில் இருக்கும் மக்களுடைய பிள்ளைகள் යුරෝප රටවල විශාල ජයග්‍රහණ අත්පත් කරමින් තිබෙනවා. ஐரோப்பிய நாடுகளிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ව්‍යාපාරිකයෝ ඉන්නවා. மிகப்பெரிய வியாபாரிகள் இருக்கிறார்கள். හොඳ අධ්‍යාපනඥයෝ ඉන්නවා. நல்ல கல்விமான்கள் இருக்கிறார்கள். හොඳ පර්යේෂකයෝ ඉන්නවා. நல்ல ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். අපි ඒ අයගෙන් අහන්නේ நாங்கள் அவர்களிடம் கேட்கிறோம், ඔබගේ දැනුම உங்களுடைய அறிவு යාපනයේ ගොඩනගන්න මැලිවෙන්නේ යාපනයේ ගොඩනගන්න දෙන්න මැලිවෙන්නේ ඇයි? யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப நீங்கள் யோசிப்பீர்களா? சோம்பேறியாக இருப்பீர்களா? අපි උන්ට ආරාධනා කරනවා. நாங்கள் உங்களை அழைக்கின்றோம், ඔබගේ දැනුම අරගෙන ආපහු ලංකාවට එන්න. உங்களுடைய அறிவை எடுத்துக்கொண்டு மீண்டும் எமது தாய் நாட்டுக்கு வாருங்கள். ඔබගේ ධනය අරගෙන ආපහු යාපනයට එන්න. உங்களுடைய அந்த நிதியை எடுத்துக்கொண்டு திரும்ப இந்த நாட்டுக்கு வாருங்கள். කිසිදු ભેදයකින් තොරව எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் සමාන ලෙස සලකන පුරවැසියන් බවට පත් කරනවා මේ රට. சமனாக நடைமுறைப்படுத்தும் பிரஜைகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். පිට රට ඉන්න සියලු දෙනා வெளிநாடுகளில் இருக்கும் මේ රට அனைவரையும் ගොඩනැගීම සඳහා දායකත්වය සපයන්න. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக பங்களிப்பு செய்யுங்கள். මේක තමයි අවස්ථාව. இதுதான் சந்தர்ப்பம். මේ අවස්ථාවේ නැති ඔබගේ දැනුම, இந்த நேரத்திலே இல்லாத உங்களுடைய அறிவு, මේ අවස්ථාවේ ගේන්නේ නැති ඔබගේ ඥාණය, இந்த நேரத்திலே கொண்டு வராத உங்கள் அறிவு, මේ අවස්ථාවේ ඔබ ගේන්නේ නැත්නම් ඔබගේ ධනය, இந்த நேரத்திலே கொண்டு வராத உங்கள் நிதி, මොකක්ද ඇති ඵලය? அதன் பலன் இல்லை. අපි ඒ සියලු දෙනාට ආරාධනා කරනවා. ஆகவே அனைவருக்கும் நாங்கள் මේ அழைக்கிறோம், රට ගොඩනගන්න එකතු වෙන්න. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒன்றிணைவோம். මටත් எனக்கும் අපේ පක්ෂයටත් எமது கட்சிக்கும் අපි හැම දෙනාටම நாங்கள் அனைவருக்கும் එක අපේක්ෂාවයි තියෙන්නේ. ஒரே ஒரு எதிர்ப்பு தான் இருக்கு. මේ රට හදනවා. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் මේ எதிர்ப்பு, රටේ ජාතික සමගිය හදනවා. இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமை මේ வளர்ப்போம், රටේ සම්පත් ආරක්ෂා இந்த කරනවා. நாட்டின் வளங்களை பாதுகாப்போம், මේ රටේ පුරවැසියන්ට නිදහස ලබා දෙනවා. இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு சுதந்திரத்தை මේ பெற்றுக் රටේ கொடுப்போம். නීති විධාන අධිපති තහවුරු කරනවා. இந்த நாட்டின் சட்டம் அந்த கட்டளைகள் அனைமே சமத்துவமாக අපේ රට කුඩු වලින් எங்கள் நாட்டை போதை வஸ்து පෙරගත්තු රටක් බවට පත් කරනවා. பாதுகாக்கப்பட்ட நாடாக அமைப்போம். අපේ රට දියුණු වුණු රටක් බවට පත් කරනවා. எமது நாடு வளர்ந்த ஒரு நாடாக අපේ மாற்றுவோம். රට මේ කලාපේ எமது நாடு இந்த வலயத்திலே දියුණුම රාජ්‍ය බවට පත් කරනවා. அதி வளர்ந்த நாடாக ඒ மாற்றுவோம். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் ඒ ஒன்றிணைவோம், වෙනුවෙන් අපි හැමදෙනාම පෙරටෙමු. அதற்காக நாங்கள் அணிதிரள்வோம், ඒ සඳහා ඔබට ආරාධනා කරමින් அதற்காக அழைப்பு விடுத்துக் මම கொண்டு නතර වෙනවා. எமது உரையை நிறுத்துவோம். බොහොම ස්තුතියි. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். නන්රි වනකම් நன்றி. අස්ලාම් අලයිකුම් ආයිබෝවන්.